அனைவருக்கும் வணக்கம். எம்எஸ்ஓ தரம் 3 அலுவலர்களுக்கான இபி வழிகாட்டல் வகுப்பு தொடரின் 7வது கணக்கீட்டு முறைமை வகுப்பில இணைஞ்சிருக்கிறோம். இதுல நாங்கள் கடைசியாக இந்த 2வது கையேடு பார்த்து முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். என்ன 2வது கையேடு முடிஞ்சது தானே? கடைசி வகுப்பில நாங்கள் 13வது கேள்வி பார்த்து நாங்கள் போல ஆண்டு செலவின மதிப்பீடுகளை தயாரித்தல் தொடர்பில கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு இருக்கிற பொறுப்புகள் தொடர்பா பார்த்துறாங்க. இன்றைக்கு நாங்கள் அடுத்த ஹேண்ட் அவுட் பார்க்க தொடங்குவோம். இதுல முதலாவது கேள்வியை பாருங்க. இதுல நாங்கள் ஏற்கனவே மற்றது இன்னொரு விஷயம், முடிந்தவரை வகுப்புகளுக்கு அந்தந்த டைம் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணாடி ரெக்கார்டிங்க பாருங்க. இருக்கிற நாட்கள்ல மேக்சிமம் எவ்வளவு கிளாஸஸ் போட முடியுமோ அவ்வளவு கிளாஸஸ், மாடல் பேப்பர்ஸ் அதுகள் மேக்சிமம் நான் செய்து விடுவேன். நீங்க செய்ய வேண்டியது மேக்சிமம் அந்தந்த டைமுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ண வேண்டியது அல்லது ரெக்கார்ட் பார்க்க வேண்டியது. முடிந்தவரை இருக்கிற இன்னைக்கு 25ஆம் தேதி, இந்த மாதம் இன்னும் 5 நாள் இருக்கு. என்ன அதே போல அங்காலே ஒரு 8 நாள் இருக்கு, 13 நாள் தான் இருக்கு. இந்த 13 நாட்களும் மேக்சிமம் இந்த இபிக்காகவே டைம் ஒதுக்குங்க. உங்களுடைய அதிகபட்ச டைம் இபிக்காக ஒதுக்குங்க. இந்த தடவையிலேயே 3 பாடத்தையும் சித்தி அடைய பாருங்க. ஆகவே கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. மேக்சிமம் நான் எவ்வளவு கிளாஸ், நான் உங்களுக்கு ஒரு ஷெடியூல் போட்டிருக்கேன். ஷெடியூலை தாண்டியும் வகுப்புகள் போகும் பெரும்பாலும். ஆகவே மேக்சிமம் எவ்வளவு கிளாஸஸ் போட முடியுமோ அவ்வளவு போடுறேன். பேப்பர்ஸ்கள் எவ்வளவு செய்ய முடியும், மாடல் பேப்பர்ஸ் அங்கால ஸ்டார்ட் பண்ண வருகின்ற வாரம். ஆகவே எவ்வளவு கிளாஸஸ் போட்டு படிப்பிக்க முடியுமோ படிப்பிக்கிறேன். கொஞ்சம் நீங்களும் எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பா ஈஸியாவே பாஸ் பண்ணிடலாம். சரி, இந்த ஒதுக்கீட்டு சட்டம் மூலம், ஒதுக்கீட்டு சட்டம் இது நாங்கள் ஏற்கனவே என்ன செய்திருக்கிறோம், இந்த சொற்பதங்கள் எல்லாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஒதுக்கீட்டு சட்டம் மூலம், ஒதுக்கீட்டு சட்டம் தொடர்பான சொற்பதங்கள், மற்றது புதிதாக இணைந்த நபர்கள் பழைய ரெக்கார்டை பார்த்து பழைய விஷயங்களை கொஞ்சம் கவர் பண்ண பாருங்க. அங்கால நாங்கள் மாடல் பேப்பர்கள் பார்க்கிற போது வினாக்கள் எல்லாம் பார்ப்போம். படிச்ச விஷயங்களையும் திருப்பி தான் பார்க்க போறோம். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும். சரிதானே? சரி, இதுல பாருங்க, ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் ஒதுக்கீட்டு சட்டம் என்றால் என்னென்று கேட்கப்பட்டிருக்கு. சரிதானே? எழுதிக் கொள்ளுங்க, விளங்கப்படுத்துறேன். ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் வேற, ஒதுக்கீட்டு சட்டம் வேற. ஆனா ஒதுக்கீட்டு சட்டத்துக்குரிய அடிப்படை ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் தான். சரிதான், அடிப்படை ஒதுக்கீட்டு சட்ட மூலம் தான். சரி, எழுதிக் கொள்ளுங்க, எழுதுங்க. நிதியாண்டுக்கான சேவைகளை மேற்கொள்வதற்கு, நிதியாண்டுக்கான சேவைகளை மேற்கொள்வதற்கு, நிதியாண்டுக்கான சேவைகளை மேற்கொள்வதற்கு, சேவைகளை மேற்கொள்வதற்கு தேவையான நிதியினை, தேவையான நிதியினை, தேவையான நிதியினை தேவையான நிதியினை தேவையான நிதியினை திரட்டு நிதியிலிருந்து அல்லது திரட்டு நிதியிலிருந்து அல்லது திரட்டு நிதியிலிருந்து அல்லது திரட்டு நிதியிலிருந்து அல்லது அரசின் வேறு ஏதேனும் நிதியிலிருந்து, அரசின் வேறு ஏதேனும் நிதியிலிருந்து
அரசின் வேறு ஏதேனும் நிதியிலிருந்து அரசின் வேறு ஏதேனும் நிதியிலிருந்து பெற்றுக்கொள்வதற்காக 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 நிதி அமைச்சரினால் நிதி அமைச்சரினால் நிதி அமைச்சரினால் சமர்ப்பிக்கப்படும் 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 சட்டத்தினால் அதிகாரம் அளிக்கப்படாத நிதி அமைச்சரினால் சமர்ப்பிக்கப்படும் சட்டத்தினால் அதிகாரம் அளிக்கப்படாத சட்டத்தினால் அதிகாரம் அளிக்கப்படாத சட்டத்தினால் அதிகாரம் அளிக்கப்படாத வரைவு செலவீன மதிப்பீடு அடங்கிய ஆவணமே 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 ஒதுக்கீட்டு சட்டமூலமாகும் ஒதுக்கீட்டு சட்டமூலமாகும் ஒதுக்கீட்டு சட்டமூலம் ஆகும் ஒதுக்கீட்டு சட்டமூலமா தொடர்ச்சியானதுங்க ஒதுக்கீட்டு சட்டத்தினை ஒதுக்கீட்டு சட்டத்தினை ஒதுக்கீட்டு சட்டத்தினை பாராளுமன்றத்தால் நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒதுக்கீட்டு சட்டத்தினை பாராளுமன்றத்தால் நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒதுக்கீட்டு சட்டத்தினை பாராளுமன்றத்தால் நிறைவேற்றிக் கொள்வதற்கான பூர்வாங்க ஆவணமாகவும் இது காணப்படுகின்றது பூர்வாங்க ஆவணமாகவும் இது காணப்படுகின்றது பூர்வாங்க ஆவணமாகவும் இது காணப்படுகின்றது பூர்வாங்க ஆவணமாகவும் இது காணப்படுகின்றது சரிதானே அப்ப இது ஒதுக்கீட்டு சட்ட மூலம் சரிதானே ஒதுக்கீட்டு சட்ட மூலம் என்று சொல்றது ஒரு ஒதுக்கீட்டு சட்டம் உங்களுக்கு தெரியும் பட்ஜெட் சரிதானே
அப்ப நிதியாண்டுக்கு தேவையான செலவுகளை மேற்கொள்றதுக்கு தேவையான நிதியை என்ன செய்யணும்? திரட்டு நிதியில இருந்தோ அல்லது வேற ஏதோ நிதியில இருந்தோ என்ன செய்ய வேணும்? பெற்றுக்கொள்றதுக்காக நிதி அமைச்சரினால பாராளுமன்றத்துல சமர்ப்பிக்கப்படுகின்ற ஒரு சட்டத்தினால அதிகாரம் அளிக்கப்படாது, சட்டத்தினால அதிகாரம் அளிக்கப்படாத ஒரு வரைவு செலவீன மதிப்பீடு தான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு வரைவு செலவீன மதிப்பீடு ஒரு டிராஃப்டை கொடுக்குறது. கொடுக்குற போது அது சட்டத்தினால அதிகாரம் அளிக்கப்படாத இருக்கு. சரிதானே? அப்ப கொடுக்குற போது அது ஒரு சட்ட மூலம், ஒதுக்கீட்டு சட்ட மூலமாகும். அப்ப அப்படி கொடுக்குற ஒரு ஆவணம் தான் ஒதுக்கீட்டு சட்ட மூலம். அது ஒரு சட்டத்தினால அதிகாரம் அளிக்கப்படாத ஒரு ஆவணம். சரிதானே? சட்டத்தினால அதிகாரம் அளிக்கப்படாத ஒரு ஆவணம். அது பைனல் பண்றதுதான் ஒதுக்கீட்டு சட்டமாக மாற்றப்படும். சரிதானே? அப்ப ஒதுக்கீட்டு சட்டத்தின் ஒரு ஒதுக்கீட்டு சட்டத்தை பாராளுமன்றத்துல நிறைவேற்ற பட்ஜெட் உண்ட பாராளுமன்றத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒரு பூர்வாங்க ஆவணம், அதாவது ஆரம்ப ஆவணமா இருக்கிறது தான் இந்த ஒதுக்கீட்டு சட்ட மூலம். ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் இல்லாட்ட ஒதுக்கீட்டு சட்டம் உருவாக்கிறார். புரியுதான? ஒதுக்கீட்டு சட்டம் மூலம்தான் இறுதியாக ஒதுக்கீட்டு சட்டமாக மாற்றப்படுது. அடுத்தது போங்க, ஒதுக்கீட்டு சட்டம் என்று போடுங்க. ஒதுக்கீட்டு சட்டம், ஒதுக்கீட்டு சட்டம் ஒதுக்கீட்டு சட்டம். இன்னொரு விஷயம், உங்களுக்கு தெரியும், எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் தான் உங்களோட இதுவரை காலமும் MSO 3க்கான EB எக்ஸாம் வச்சது. இனிமே வைக்க போறது சிலிடா. சரிதானே? இந்த கேள்விகள் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம், ஒதுக்கீட்டு சட்டம் உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 இருக்குதானே? இதுவரை காலத்துல பார்ட் 2ல சிறுவுரிப்பு எழுதுறதுக்கான ஒரு வினாவாரம். உங்களோட கேள்வி இதுவரை கால மாடல் எப்படி என்றால் பார்ட் 1, சரிதானே? பார்ட் 1 பார்ட் 2. பார்ட் 1ல உங்களுக்கு ஒரு 10 கேள்வி வரலாம். பார்ட் 1, சரிதானே? அதுல 10 கேள்வி அல்லது 11 கேள்வி அதுல வரலாம். பார்ட் 2 அப்படி என்றால் 4 பெரிய கேள்வி வாரது. 4 பெரிய கேள்வியில 3 கேள்வி நீங்க செய்வோம். ஒவ்வொரு கேள்வியும் 25 மார்க். பெரிய கேள்வி ஒவ்வொரு பெரிய கேள்வியும் 25 4 கேள்வி வரை 3 கேள்வி செய்யணும். இப்ப பார்ட் 2 75, பார்ட் 1 25, இது வரை காலம். இந்த மார்க்ஸ் படிதான் உங்களுக்கு இனிமே நடக்க போற 9வது நடக்க போற EB கூட அப்படித்தான் 25 75. இதுவரை காலத்துல 4வது கேள்வியில சிறு உரிப்பு எழுதுறது வாரம். பெரும்பாலும் இதுலயும் பெறலாம். சிலிடாவும் அதே போமாட்டு தான் பின்பற்றக்கூடும். சிறு உரிப்பும் எழுத சொல்லி பெறலாம். அந்த சிறு உரிப்பு எழுதுற பெற்றதான் இந்த எழுத்து கேள்விகள். ஒதுக்கீட்டு சட்டம் தொடர்பாக ஒரு சிறு உரிப்பு, இல்ல ஒதுக்கீட்டு சட்டமும் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் என்றது சொல்லப்படலாம். சரிதானே? சிறு உரிப்பு எழுத சொல்லி பெறலாம். அப்ப அப்படி எழுதுற போதுதான் நீங்கள் இந்த ஆன்சர் கொடுக்கணும். உங்களுக்கு பார்ட் 1ல எழுத்து பகுதிகள் வராது. சரி, பார்ட் 1ல நீங்கள் பாயிண்ட்ஸ் போமில எழுதக்கூடிய வினாக்கள்லாம் பார்ட் 1ல வரும். சரிதானே? பார்ட் 2ல தான் சிறு உறுப்பு எழுத பகுதியில தான் சில நேரங்கள்ல இதுகள் வரலாம். திரட்டு நிதி, சரிதானே? ஒரு 5 சொல்லப்பட்டு 5க்கு 5 புள்ளிப்படி 25 புள்ளிகள் அதுக்கு வரலாம். சரி, அடுத்தது போடுங்க. அப்ப நீங்க இந்த இதுகளெல்லாம் கொஞ்சம் விளங்கி வச்சிருந்தா எழுதி கொள்ளலாம். அப்படி இல்லாட்டில் சிறு உறுப்பு எழுதுற வினாவை விட்டுட்டு 4ல ஒன்று விடணும் தானே? இதுவரை காலம் அப்படி. இந்த முறை சில இடம் 3 கேள்வியை தந்து 3 கேள்வியும் எழுத சொல்லி வரலாம், இல்ல 4 கேள்வி தந்து 3 கேள்வி பெரிய கேள்வி பாட்டு எழுத சொல்லி வரலாம். இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை உங்களுக்கு. சரி, எழுதி கொள்ளுங்க. ஒதுக்கீட்டு சட்டம் மட்டும் போட்டுட்டு எழுதுங்க. ஒதுக்கீட்டு சட்டம், ஒதுக்கீட்டு சட்டம், ஒதுக்கீட்டு சட்டம். அமைச்சுக்கள், திணைக்களங்கள் மற்றும் அரச நிறுவனங்களுக்கு, அமைச்சுக்கள், திணைக்களங்கள் மற்றும் அரச நிறுவனங்களுக்கு அமைச்சுக்கள், திணைக்களங்கள் மற்றும் அரச நிறுவனங்களுக்கு
மற்றும் அரச நிறுவனங்களுக்கு நிதியாண்டு ஒன்றுக்கு தேவைப்படும் நிறுவனங்களுக்கு நிதியாண்டு ஒன்றுக்கு தேவைப்படும் நிதியாண்டு ஒன்றுக்கு தேவைப்படும் நிதியாண்டு ஒன்றுக்கு தேவைப்படும் அமைச்சுக்கள், திணைக்களங்கள் மற்றும் அரச நிறுவனங்களுக்கு நிதியாண்டு ஒன்றுக்கு தேவைப்படும் நிதி தேவையினை திரட்டு நிதியிலிருந்து நிதி தேவையினை திரட்டு நிதியிலிருந்து நிதி தேவையினை திரட்டு நிதியிலிருந்து நிதி தேவையினை திரட்டி நிதியிலிருந்து நிதி தேவையினை திரட்டு நிதியிலிருந்து அல்லது அரசின் வேறேதேனும் நிதியிலிருந்து அல்லது அரசின் வேறேதேனும் நிதியிலிருந்து அல்லது அரசின் வேறேதேனும் நிதியிலிருந்து அரசின் வேறேதேனும் நிதியிலிருந்து அதிகாரபூர்வமாக ஒதுக்கீடு செய்து கொள்வதற்கு அதிகாரபூர்வமாக ஒதுக்கீடு செய்து கொள்வதற்கு மற்றது இதுல இருக்கிற நபர்கள் நீங்கள் சில நேரங்கள்ல ஏதாவது சிங்கள பிரதேசங்கள்ல சிங்கள அலுவலகங்கள்ல பணியாற்றக்கூடும். தமிழ் சொற்பதங்கள் கடினமானதாக இருக்கக்கூடும். எல்லாமே ஒரு புதுவிதமாக இருக்கக்கூடும். விளங்காத மாதிரி இருக்கக்கூடும். சரிதானே? இப்ப நீங்கள் என்ன செய்யணும் என்றால், இப்ப இதுல ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு கேட்டகரியா இருப்பீர்கள். சிலருக்கு விளங்கும், சிலருக்கு விளங்காது, சிலருக்கு சொற்பதங்கள் எல்லாம் புதுசாக இருக்கும். சரிதானே? இதுல நீங்கள் செய்ய வேண்டியது சில டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஒன்று, உங்களுக்கு பார்ட் 1 25 மார்க்ஸ். சரிதானே? பார்ட் 1 25 மார்க்ஸ் உரியது. பார்ட் 1ல நீங்கள் எப்படியாவது ஒரு 15 மார்க்ஸ், இப்ப அலுவலக முறைமையெல்லாம் வடிவ 20 எல்லாம் எடுக்கலாம், 25க்கே 20 எடுக்கலாம். சரிதானே? உங்களுக்கு அலுவலக முறைமையில பெருசா சிக்கல்கள் வராது. பார்ட் 2 பாத்தீங்கன்னா ஃபார்மேட்டுகள் தெரிஞ்சா சரி. சரிதானே? ஃபார்மேட்டுகள் தெரிஞ்சு கடிதம் எப்படி எழுதுறது, குறிப்பு எப்படி எழுதுறது, சுற்று நிஜம் எப்படி எழுதுறான்னு ஃபார்மேட் தெரிஞ்சு ஒரு 2-3 எழுதி பார்த்தா சரி. 75 மார்க்ஸ்ல நீங்கள் அதிலேயே இந்த பார்ட் 2விலேயே 40 எடுத்துடலாம். சரிதானே? இந்த கணக்கீட்டு முறைமையில உங்களுக்கு கொஞ்சம் சில நேரம் சிரமமா இருக்கும். கணக்கீட்டு முறைமை சிரமமா இருக்கிற பட்சத்துல இதுல என்னன்னா நாங்கள் நிறைய மாடல் பேப்பர் பார்க்க போறோம். குறைஞ்சது ஒரு 3 அல்லது 4 மாடல் பேப்பர் பார்க்க போறோம். பெரும்பாலும் ஒரு கணக்கீட்டு முறைமையெல்லாம் ஒரு செட் கொஸ்டின் தான். அது மாறி மாறி அப்படித்தான் வந்து கொண்டிருக்கு. சரிதானே? அப்ப நீங்கள் என்ன செய்யணும் என்றால், இருக்கிற நாட்கள்ல உங்களுக்கு இப்ப இதெல்லாம் சம்டைம் உங்களுக்கு கடினமா இருக்கும். என்னடா அவ்வளவு பெரிய ஒரு நோட்ஸா இருக்கு, கடினமா இருக்கு. நீங்க என்ன செய்யலாம், இதெல்லாம் கொஞ்சம் இதை கடைசியா பார்க்கலாம். முன்னுக்கு மற்ற கொஞ்சம் பார்த்துட்டு இதை கடைசியா பார்க்கலாம், அல்லது பார்க்காம கூட விடலாம். சரிதானே? அதுவும் கூட விளக்கத்தை பொறுத்தது. நான் சொல்றது என்ன சார் இப்படியெல்லாம் சொல்றாருன்னு யோசிக்க வேண்டாம். இறுதி நேரத்துல இருக்கிற ஒரு 13 தான் இருக்கு. சரிதானே? இப்ப நீங்கள் எல்லாத்தையும் மூளைக்க போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கொள்ள தேவையில்லை. நார்மலா பாஸ் பண்றதுக்குரிய வழிகளை ஒரு பக்கம் பாருங்க. அதை தாண்டி மீதியையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் 60-70 மார்க்ஸையும் எடுக்கலாம். அதை தாண்டியும் எடுக்கலாம். சரிதானே? ஃபெயில் விடக்கூடாது, அவ்வளவுதான். ஒரு தினம் 40 குறைய எடுக்கக்கூடாது. ஆகவே உங்களோட சிலருக்கு சொற்பதங்கள் கொஞ்சம் கடினமா இருக்கும். அவ்வாறான நபர்கள் உங்களுக்கு மற்றதை கொஞ்சம் விளங்குற பகுதியில கொஞ்சம் பாருங்க. மாடல் பேப்பர்ஸ்ல பாக்குற அவ்வளவு விஷயத்தையும் பார்க்க பாருங்க. அந்தந்த வகுப்புகளுக்கு ஜாயின் பண்ண பாருங்க. சரிதானே? எல்லாருமே 40க்கு மேல
ஈஸியாக எடுக்கலாம். சில கடினமானதை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணினாலும் பிரச்சனை இல்லை. சரி, அமைச்சுகள், திணைக்களங்கள் மற்றும் அரச நிறுவனங்களுக்கு நிதியாண்டு ஒன்றுக்கு தேவைப்படும் நிதி தேவையினை திரட்டு நிதியிலிருந்து அல்லது அரசின் வேறு ஏதேனும் நிதியிலிருந்து அதிகாரபூர்வமாக ஒதுக்கீடு செய்து கொள்வதற்கு அதிகாரபூர்வமாக ஒதுக்கீடு செய்து கொள்வதற்கு அதிகாரபூர்வமாக ஒதுக்கீடு செய்து கொள்வதற்கு அதிகாரபூர்வமாக ஒதுக்கீடு செய்து கொள்வதற்கு ஒதுக்கீடு செய்து கொள்வதற்கு ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் சட்டம் மூலம் சட்டம் மூலம் நிதியமைச்சரினால் 4 வாசிப்பாக நிதியமைச்சரினால் 4 வாசிப்பாக நிதி அமைச்சரினால் 4 வாசிப்பாக நிதி அமைச்சரினால் 4 வாசிப்பாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு பாராளுமன்றத்தினால் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டு பாராளுமன்றத்தினால் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டு ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டு நிறைவேற்றப்பட்டு சபாநாயகரால் கையொப்பமிடும் போது சபாநாயகரால் கையொப்பமிடும் போது சபாநாயகரால் கையொப்பமிடும் போது ஒதுக்கீட்டு சட்டமாகும். கையொப்பமிடும் போது ஒதுக்கீட்டு சட்டமாகும். ஒதுக்கீட்டு சட்டமாகும். சரி, சரிதானே? சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் யாருடைய கையொப்பத்தின் பின்னர் ஒதுக்கீட்டு சட்டமாகும்? ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் யாருடைய கையொப்பத்தின் பின்னர் ஒதுக்கீட்டு சட்டமாகும்? ஆன்சர் என்ன?
ஆணைச்சீட்டு கையொப்பமிடுற அதிகாரமா இருக்குது. இது சபாநாயகர். ஆணைச்சீட்டு ஏற்கனவே பார்த்துட்டாங்களா? ஆணைச்சீட்டுண்டா என்ன? ஆணைச்சீட்டுன வகைகள். ஆணைச்சீட்டில் கையொப்பமிடுகின்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் சபாநாயகரின் கையொப்பத்தின் பின்னர் ஒதுக்கீட்டு சட்டமாக மாற்றப்படும். சரி, ஆணைச்சீட்டுல கையொப்பமிடுகின்ற அதிகாரம் நிதி அமைச்சருக்கு காணப்படும். திரட்டு நிதி தொடர்பான முழுமையான கட்டுப்பாட்டு அதிகாரம் கொண்ட அமைப்பு. திரட்டு நிதி தொடர்பான முழுமையான கட்டுப்பாட்டு அதிகாரத்தை கொண்ட அமைப்பு இது. திரட்டு நிதி தொடர்பான ஏற்கனவே பாத்துறாங்க. திரட்டு நிதி எஸ், பாராளுமன்றம். திரட்டு நிதி தொடர்பான முழுமையான கட்டுப்பாட்டு அதிகாரத்தை கொண்ட அமைப்பு பாராளுமன்றம். இதெல்லாம் வரலாம், பாட்பாடுல வரக்கூடிய கேள்வியெல்லாம். சரி, இதுல 2வது கேள்விக்கு வாங்க. ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் ஒதுக்கீட்டு சட்டம் பார்த்திருக்கிறோம். அடுத்தது, ஒதுக்கீட்டு சட்டத்தில் உள்ளடங்கும் பிரதான விடயங்கள் என்று கேட்கப்பட்டது. ஒதுக்கீட்டு சட்டத்தில் ஒதுக்கீட்டு சட்டத்தில் உள்ளடங்கும் பிரதான விடயங்கள். சரிதானே? ஒதுக்கீட்டு சட்டத்தில் உள்ளடங்கும் பிரதான விடயங்கள் கேட்கப்பட்டிருக்கு. என்ன? சரிதானே? அப்ப இந்த ஒதுக்கீட்டு சட்டத்துல என்னென்ன பிரதான விடயமா உள்ளடங்கி இருக்கும் என்றால், ஒன்று அமைச்சுக்களா இருக்கலாம் அல்லது திணைக்களங்களா இருக்கலாம், அவர்களால சேகரிக்கப்பட வேண்டிய வருமான மதிப்பீடு உள்ளடங்கியிருக்கு. ஒன்று போடுங்க. ஒன்று, அமைச்சுக்கள் மற்றும் திணைக்களங்களினால் அமைச்சுக்கள் மற்றும் திணைக்களங்களினால் அமைச்சுக்கள் மற்றும் திணைக்களங்களினால் அமைச்சுக்கள் மற்றும் திணைக்களங்களினால் சேகரிக்கப்பட வேண்டிய வருமான மதிப்பீடு. சேகரிக்கப்பட வேண்டிய வருமான மதிப்பீடு. சேகரிக்கப்பட வேண்டிய வருமான மதிப்பீடு. இரண்டாவது, அமைச்சுக்கள் மற்றும் திணைக்களங்களினால் இரண்டாவது, அமைச்சுக்கள் மற்றும் திணைக்களங்களினால் அமைச்சுக்கள் மற்றும் திணைக்களங்களினால் மீண்டு வரும் மற்றும் மீண்டு வரும் மற்றும் மீண்டு வரும் மற்றும் மூலதன செலவீனங்களின் கீழ் மூலதன செலவீனங்களின் கீழ் மூலதன செலவீனங்களின் கீழ் மூலதன செலவீனங்களின் கீழ் மூலதன செலவீனங்களின் கீழ்
செலவினங்களின் கீழ் செலவு செய்யக்கூடிய செலவீன மதிப்பீடுகள். செலவு செய்யக்கூடிய செலவீன மதிப்பீடுகள். செலவு செய்யக்கூடிய செலவின மதிப்பீடுகள் அமைச்சுக்கள் மற்றும் திணைக்களங்களினால் மீண்டு வரும், அதே நேரத்தில் மூலதன செலவினங்களின் கீழே செலவு செய்யக்கூடிய செலவின மதிப்பீடுகள் தொடர்பான விவரம் உள்ளடக்கப்பட்டிருக்கு. மூன்றாவது போடுங்க. மூன்றாவது அங்கால பார்க்க போறோம், முற்பண கணக்கு தொடர்பாயும் பார்க்க போறோம். மூன்றாவது முற்பண கணக்கீட்டின் கீழான, மூன்றாவது போடுங்க, முற்பண கணக்கீட்டின் கீழான முற்பண கணக்கீட்டின் கீழான முற்பண கணக்கீட்டின் கீழான முற்பண கணக்கீட்டின் கீழான ஆகக்கூடிய செலவீன இல்லைகள், ஆகக்கூடிய செலவீன இல்லைகள் சரி, இரண்டாவது சொல்றேன் பாருங்க. அமைச்சுக்கள் மற்றும் திணைக்களங்களினால், இரண்டாவது அமைச்சுக்கள் மற்றும் திணைக்களங்களினால் மீண்டு வரும் மற்றும் மூலதன செலவீனங்களின் கீழ், மீண்டு வரும் மற்றும் மூலதன செலவீனங்களின் கீழ் மூலதன செலவீனங்களின் கீழ் மூலதன செலவீனங்களின் கீழ் மூலதன செலவீனங்களின் கீழ் செலவு செய்யக்கூடிய செலவீன மதிப்பீடுகள். செலவு செய்யக்கூடிய செலவீன மதிப்பீடுகள். செலவு செய்யக்கூடிய செலவீன மதிப்பீடுகள். மூன்றாவது முற்பண கணக்கீட்டின் கீழான, மூன்றாவது முற்பண கணக்கீட்டின் கீழான முற்பண கணக்கீட்டின் கீழான முற்பண கணக்கீட்டின் கீழான ஆகக்கூடிய செலவீன எல்லைகள், ஆகக்கூடிய செலவீன எல்லைகள் ஆகக்கூடிய செலவின எல்லைகள், ஆக குறைந்த பெருவனவு எல்லைகள், ஆக குறைந்த பெருவனவு எல்லைகள், ஆக குறைந்த பெருவனவு எல்லைகள்,
ஆக குறைந்த பெறுவனவு எல்லைகள். ஆக குறைந்த பெறுவனவு எல்லைகள். ஆக கூடிய வரவு மீதி எல்லைகள். ஆகக்கூடிய வரவு மீதி எல்லைகள். ஆகக்கூடிய வரவு மீதி எல்லைகள். ஆகக்கூடிய வரவு மீதி எல்லைகள். பொறுப்புகளின் ஆகக்கூடிய எல்லைகள். நாங்கள் அங்கால முற்பண கணக்கு தொடர்பா புரிந்தா பார்க்க போறோம். பொறுப்புகளின் ஆகக்கூடிய எல்லைகள். பொறுப்புகளின் ஆகக்கூடிய எல்லைகள். மூன்றாவது திருப்பி சொல்றோம் பாருங்க. முற்பண கணக்கீட்டின் மீதான ஆகக்கூடிய செலவீன எல்லைகள், ஆக குறைந்த பெறுவனவு எல்லைகள், ஆகக்கூடிய வரவு மீதி எல்லைகள், பொறுப்புகளின் ஆகக்கூடிய எல்லைகள். பொறுப்புகளின் ஆகக்கூடிய எல்லைகள். சுட்டுதானே? இது தொடர்பான விவரம் ஒதுக்கீட்டு சட்டத்துல உள்ளடங்கி இருக்கு. சரி, அடுத்த கேள்வி. அடுத்தது இதுல பார்த்தது ஒதுக்கீட்டு சட்டம் மூலம். ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் என்ன? ஒதுக்கீட்டு சட்டம் என்ன? ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் யாருடைய கையொப்பத்தின் பின்னர் ஒதுக்கீட்டு சட்டமாகும்? 3 கேள்வி. அதே போல ஒதுக்கீட்டு சட்டத்தை உள்ளடங்குகின்ற பிரதான விடயங்கள் 4 கேள்வி மொத்தமாக பார்த்திருக்கிறோம். அடுத்தது வகை மாற்றம் என்றால் என்ன? வகை மாற்றத்துக்கு சில மரபியல் இருக்கு. வகை மாற்றம் என்று சொல்லப்படும் வீரமன் நடைமுறை என்றும் சொல்லப்படும். அதையும் போட்டுக் கொள்ளுங்க. வீரமன் நடைமுறை. வீரமன் வீயன்னா ராணா மானா இல்ல. வீரமன் நடைமுறை. வீரமன் நடைமுறை. வீரமன் நடைமுறை. வகை மாற்றம். வகை மாற்றம். வாரம் ஷர்ட்ல போட்டுருங்க பாருங்க. வீரமன் நடைமுறை. வகை மாற்றம். சரிதானே? நாங்கள் ஏற்கனவே செலவீன தலைப்பு, நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டம், உபகருத்திட்டம் எல்லாம் பார்த்திருக்கிறோம். எல்லாம் புதிய ஆக்கள் பழைய ரெக்கார்டை பார்த்து கவர் பண்ணிக்கொள்ள வேணும். சரிதானே? இந்த வகை மாற்றம் அதனுடன் தொடர்புடையது. சரிதானே? வகை மாற்றம் ஆபீஸ்ல போர்ட் லெஜர் யூஸ் பண்ணுவீங்க. ரிகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. என்ன? வகை மாற்றம் அதனுடன் தொடர்பட்டதாக காணப்படும். எழுதி கொள்ளுங்க, விளங்கப்படுத்துறேன். எழுதுங்க. மற்றது இந்த வகை இதெல்லாம் சிறு உறுப்புக்கு தான் வரும். சரிதானே? சிறு உறுப்புக்கு தான் வகை மாற்றம் தொடர்பாக சிறு உறுப்பு எழுத சொன்னா எழுத வேணும். சரிதானே? சரி, எழுதி கொள்ளுங்க.
ஒரு குறிப்பிட்ட செலவின தலைப்பில் ஒரு குறிப்பிட்ட செலவின தலைப்பில் ஒரு குறிப்பிட்ட செலவின தலைப்பில் ஒரு குறிப்பிட்ட செலவின தலைப்பில் ஏதாவது நிகழ்ச்சி திட்டத்திற்கும் ஏதாவது நிகழ்ச்சி திட்டத்திற்கும் ஏதாவது நிகழ்ச்சி திட்டத்திற்கும் கருத்திட்டத்திற்கும் கருத்திட்டத்திற்கும் ஏதாவது நிகழ்ச்சி திட்டத்திற்கும் கருத்திட்டத்திற்கும் கருத்திட்டத்திற்கும் செலவு விடயத்திற்கும் செலவு விடயத்திற்கும் செலவு விடயத்திற்கும் செலவு விடயத்திற்கும் செலவு விடயத்திற்கும் மதிப்பீடுகளில் ஒதுக்கீடு செய்த நிதி ஏற்பாடு 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 நிதியாண்டுக்கான செலவுகளுக்கு போதாமல் இருக்கும் போது 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 போதாமல் இருக்கும் போது கணக்கீட்டு உத்தியோகத்தரும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரும் கணக்கீட்டு உத்தியோகத்தரும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரும் கணக்கீட்டு உத்தியோகத்தரும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரும் மேலதிக நிதி ஏற்பாடு தேவை என கருதினால் 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 தேவை என கருதினால் தேவை என கருதினால் அத்தலைப்பின் பிற நிகழ்ச்சி திட்டத்தின் அத்தலைப்பின் பிற நிகழ்ச்சி திட்டத்தின் அத்தலைப்பின் பிற நிகழ்ச்சி திட்டத்தின் பிற நிகழ்ச்சி திட்டத்தின்
பிற நிகழ்ச்சி திட்டத்தின் கருத்திட்டத்தின் கருத்திட்டத்தின் பிற நிகழ்ச்சி திட்டத்தின் கருத்திட்டத்தின் 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 செலவு விடயங்களின் கீழான 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 எதிர்பார்க்கப்படும் சேமிப்புகளை போதாமல் இருக்கும் ஒதுக்கீட்டு தலைப்பிற்கு மாற்றிக்கொள்ளும் நடைமுறை வகை மாற்றம் எனப்படும் வகை மாற்றம் எனப்படும் இந்த வகை மாற்றம் என்று சொல்றது இப்ப நார்மலா பாருங்க ஒரு கேபிட்டல்ல ஒரு பில்டிங் சம்பந்தப்பட்ட பில்டிங் என்ற போர்டில சரிதானே பில்டிங் நீங்கள் போர்ட் லெஜர் பார்த்துருப்பீங்களானு ஆபீஸ்ல ஒவ்வொரு போர்ட் இருக்கு ஏன்னா அப்ப ஒரு பில்டிங் கேபிட்டல்ல பில்டிங் என்ற ஒரு போர்ட்ல 2-3 வேலைகள் செய்யறதுக்கு அலோகேஷன் எடுக்கப்பட்டிருக்கு சரிதானே இப்ப பாத்ரூம் கிளீன் பண்றது பில்டிங் டிபார்ட்மெண்ட் சாரி ஒரு வாஷ்ரூம் ரிப்பேர் உண்டு அதெல்லாம் பில்டிங் என்ற போர்டுக்குள்ள வரப்போகுது சரிதானே என்ன பிரச்சனைன்னா இந்த டேர்முகள் வந்து சம்டைம் உங்களுக்கு அண்மையில பணி கிடைச்ச ஆகளுக்கு இந்த டேர்முகள் எல்லாம் புதுசா இருக்கும் அதான் ஒரு சிக்கல் என்ன நான் சொல்றேன் சரியா முடிஞ்ச அளவு பாருங்க ரெண்டா ஒரு பில்டிங்ல ஒரு வாஷ்ரூம் வந்து ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு ரிப்பேர் அதே போல ஒரு ரெக்கார்ட் ரூம் ரிப்பேர் அப்படி பில்டிங்குக்கு உள்ள 2-3 வேலைகள் செய்யப்பட போகும் அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு வேலைக்காக அலோகேஷன் எடுக்கப்பட்ட அலோகேஷன் கூடவாக இருந்தால் அந்த அலோகேஷனை இன்னொரு பில்டிங் ஒர்க்குக்கு மாற்றிக்கொள்றோம் விளங்குதானே இன்னொரு பில்டிங் ஒர்க்குக்கு மாற்றிக்கொள்றோம் அப்ப அது உள் சார்ந்த ஒரு விஷயம் பில்டிங்குக்குள்ளதான் செய்யலாம் அல்லது வெஹிக்கிள் ரிப்பேர் அதுக்குள்ள செய்யலாம் ஒரு வெஹிக்கிளுக்கு எடுக்கப்பட்ட அலோகேஷனை இன்னொரு வெஹிக்கிள் ரிப்பேருக்கு மாற்றிக்கொள்ளலாம் சரிதானே என்ன பிரச்சனை என்றால் அலுவலகத்துல பணியாற்றுற போது உங்களுக்கு இதெல்லாம் செய்யக்கூடியமா இருக்கு அது எக்ஸாமில எழுதுற மோமெண்ட்டுக்கு நீங்கள் படிக்கிறதா கொஞ்சம் சிலருக்கு சிரமமா இருக்கு சரிதானே சரி அப்ப வகை மாற்றம் மட்டும் சொல்றது ஒரு செலவீன தலைப்பின் கீழே சரிதானே ஒரு செலவின தலைப்புக்கு கீழே ஏதாவது ஒரு நிகழ்ச்சி திட்டத்துக்கு கீழே கருத்திட்டம் செலவு விடயத்துக்கு அந்த ஏற்கனவே மதிப்பீடு செய்யப்பட்ட செலவுகள்
அந்த நிதியாண்டுக்கு போதாமல் இருக்கிற பட்சத்துல அந்த அமௌண்ட் வந்து போதாது எனும் பட்சத்துல சரிதானே அந்த ஒதுக்கீடு செய்த நிதி ஏற்பாடு போதாமல் இருக்கிற பட்சங்கள்ல என்ன செய்யணும் கணக்கீட்டு உத்தியோகத்தரும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரும் நிதி ஏற்பாடு தேவைதான் இதுக்கு காணாதுதான் எனும் பட்சத்துல சரிதானே அந்த தலைப்பு கீழேயே பிற நிகழ்ச்சி திட்டம் கருத்திட்டம் செலவு விடயங்களும் கீழே இந்த எதிர்பார்க்கப்படுற அமௌண்ட் இருக்குதானே எதிர்பார்க்கப்படுற அமௌண்ட தேவைப்படுறதுக்கு மாற்றிக்கொள்ற செயல்முறை தான் வகை மாற்றம் என்று சொல்லப்படும் சிறு உறுப்புல வரலாம் வகை மாற்றம் சிறு உறுப்பு எழுத வேண்டும் வகை மாற்றம் என்ற ஒரு டாபிக் போடப்படலாம் சரிதானே அப்ப வகை மாற்றம் என்றால் என்ன சிறு உறுப்புக்கு நீங்கள் கொஞ்சம் புள்ளாத்தான் எழுத வரும் சரிதானே உங்களுக்கு பார்ட் ஒன்ல இதெல்லாம் எழுத சொல்லி வராது வகை மாற்றம் என்றா என்னென்னு எல்லாம் பார்ட் ஒன்னில வராது சரிதானே பார்ட் ஒன்ல பாயிண்ட்ஸ் போமா எழுதக்கூடிய கொஸ்டின் தான் வரும் பார்ட் டூவிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறு உறுப்பை தவிர மீதி எல்லாம் பெரும்பாலும் பாயிண்ட்ஸ் போமில் எழுதக்கூடிய கொஸ்டின் தான் வரும் சிறு உறுப்பு மட்டும்தான் ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய விளக்கமாக ஆன்சர் எழுத வேண்டிய வினாவாக இருக்கும் சிறு உறுப்பு எழுதுறது சரிதானே அதுல நீங்கள் விவரமாகத்தான் கொடுத்தாக வேண்டும் விளங்கி வச்சிருக்கிறத வேணுமெண்டா சோட்டா விளங்கி வச்சிருக்கலாமே தவிர நீங்கள் எழுதும் போது அதை விவரமா தான் இதை நீங்க சோட்டா எழுதவே இயலாம் சரிதானே இதை நீங்க ஃபுல்லா கொடுத்தே ஆக வேணும் அப்ப அதான் சொல்றேன் சிறு உறுப்பு வந்தா நீங்க சிறு உறுப்பை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் மற்றது இப்படி இன்னொரு விஷயம் இருக்கு உங்களுக்கு சிறு உறுப்பில அந்த சிறு உறுப்புன்ற இதுல 5 கேள்வி வருதுன்றால் 5 விடயம் தொடர்பா நீங்க சிறு உறுப்பு எழுத போறீங்கன்னா அதுல ஒரு 2 3 தெரிஞ்சாலும் நீங்கள் அதை எழுதி விடலாம் என்ன 3 எழுதினா அங்க 15 மார்க்ஸ் இப்ப 5 கேள்வி சிறு உறுப்பு 5 எழுத சொல்லி வந்தா அதுல 5 5 25 மார்க்ஸ்ண்டா அதுல உங்களுக்கு 3 தெரியும் 3 தான் தெரியுது 2 வந்து தெரியும் ஆனா அது ஒரு பெருசா எழுதணும் அப்படி இருந்தா நீங்கள் அதை விட்டுட்டு அந்த 3 எழுதினாலே அந்த பெரிய கொஸ்டினுக்கு 25ல 15 அதுக்கு வந்து விஷயம்ல என்னதான் அப்படி நீங்கள் கொஞ்சம் மார்க்ஸை கால்குலேட் பண்ணிதான் நீங்கள் எக்ஸாம் செய்ய வேண்டி இருக்கும் பெருசா யோசிக்க தேவையில்லை 40 விட குறையவே வாய்ப்பே இல்லை நோமலா 50 60 நோமலா எடுக்கலாம் சரி நீங்கள் அப்ப யோசிக்க தேவையில்லை அந்த பெரிய பெரிய விஷயங்களும் உங்களுக்கு கொஞ்சம் பலம் காட்டில் அதை நான் எப்படி சொல்றது அவாய்ட் பண்ணி சொல்லி ஆனா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணி கொஞ்சம் டெக்னிக்கா யூஸ் பண்ணி அதை அவாய்ட் பண்ணி போட்டு மற்றதை கொஞ்சம் பாருங்க சரிதானே சரி இது வகை மாற்றம் உங்களுக்கு சபை கேட்கப்படலாம் வகை மாற்றம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் 4 அல்லது 5 எழுதுக சரிதானே அடுத்தது பார்க்க போறோம் வகை மாற்றம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் செய்ய முடியாத சந்தர்ப்பங்கள் பார்க்க போறோம் சரிதானே சரி அப்ப இந்த வகுப்புல பார்த்தது என்ன ஒதுக்கீட்டு சட்ட மூலம்டா என்ன ஒதுக்கீட்டு சட்டம்டா என்ன ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் யாருடைய கையொப்பத்தையும் என்ன ஒதுக்கீட்டு சட்டமாக மாற்றப்படுது ஒதுக்கீட்டு சட்டத்துல உள்ளடங்குற பிரதான விடயங்கள் பார்த்திருக்கிறோம் அதே போல வகை மாற்றம் என்றால் என்னென்று பார்த்திருக்கிறோம் சரிதானே ஓகே உங்களுக்கு ஒரு காமனத்தியால இடைவேளையின் பின்னர் 8:45க்கு அடுத்த வகுப்புல சந்திப்போம் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் தொடர்ச்சியா வகுப்புகள் அட்டன் பண்றது அதெல்லாம் கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஒரு 13 நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க ஓகே 8:45 வகுப்புல சந்திக்கலாம் அதுக்கு புதிய லிங்க் கொண்டு போடுவேன் அதுல ஜாயின் பண்ணி கொள்ளுங்க நாங்கள் அதுல இந்த வகை மாற்றத்தின் பேலன்ஸ் கேள்விகளை பார்ப்போம் நன்றி